சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/8/2026 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 22ஆம் நாள். நவமி திதி மாலை 4:37 வரை. கிருத்திகை நட்சத்திரம் மாலை 6:43 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள், அறிமுகங்கள், மனதிற்கு இனிய நல் வரவுகள் இருக்கக்கூடிய, உறவுகளோடு இணைந்திருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னதமான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் பண வரவுகளுக்கான ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கே காசு கிடச்சிருவங்களையா? இல்லைங்க, ஒரு மாதம் 2 மாதம் கழித்து ஒரு இடத்துல பணம் வர்றதற்கான ஒரு ஆரம்ப அடிப்படை அமைப்புகள், ஒரு சிலருக்கு இன்றைக்கே பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. குடும்பத்தில் கூட கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு கருத்து வேற்றுமை. 2 பேரும் சேர்ந்து நல்லா இருந்தால் கூட பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்கிறதா, அப்படி படிக்க வைக்கிறதா, பிள்ளைகள் அதை ஆசைப்படுதே, இதை ஆசைப்படுதே, நம்மளால் செய்ய முடியுமான்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை. இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதில் கொடுக்கக்கூடிய, உங்களால் எல்லாமே முடியுங்கன்ற மாதிரியாக ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. ஒரு வியாபார பெருமக்கள், தொழில் பெருமக்களுக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கி வாங்க, இதை நான் கொடுத்துட்றேன், அல்லது இன்றைக்கி இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்றேன், இன்றைக்கி இந்த பொருளை வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வாக்குறுதி கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு டக்குன்னு அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே, சந்திரன் உச்சம் பெற்ற அருமையான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான திருத்திய ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். முயற்சிகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலே உச்சத்தை அடைந்திருக்கிறார். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். உறவுகளோடு கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கி உண்டு. அடப்போங்க சார், என்றைக்கு சார் சொந்தக்காரங்க நம்ம கூட சேர்ந்துருந்தாங்க, நம்மக்கிட்ட இருந்து எதையாவது பிடுங்க முடியுமான்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட என்ன இருந்தாலும் உறவுகள் தான். இந்த உலகத்தில் ஒரு 10-20 பேரைத்தான் நம்ம பேர் தெரிஞ்சிக்க முடியும், உறவாக்கி வச்சுருக்க முடியுன்ற மாதிரியாக ஒரு பரந்த எண்ணங்கள், பரந்த மனப்பான்மைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் திடமாக இருக்கும், தன்னம்பிக்கையோடு இருக்கும், புத்துணர்ச்சியோட இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவான முடிவுகள், குழப்பம் இல்லாமல் இருந்து ஒரு தெளிவு வந்துட்டாலே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. சிலருக்கு நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது அல்லது நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த இரட்டை நிலைமைகள் இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு நண்பர் நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறவர் தான், திடீர்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார், கேட்காமையே உதவி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியாக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தனாதிபதி உச்சம் என்கின்ற 12ஆம் இடத்துல விரயமாக இருக்கிறார். செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பயணங்கள் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பயணங்களின் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வந்த சில பணத்தை இன்றைக்கே செலவு பண்ணிடக்கூடிய அமைப்பு. இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு ட்ராவல் போனேன், அங்கே போனால் ஒரு இடத்துல காசு கிடச்சது, திடீர் காசு தான், ஓரளவுக்கு நல்ல காசு தான், அதை விட ரொம்ப நாள் எதிர்பார்த்த இந்த அளவுக்காவது வந்ததேன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி உருப்படியாக அந்த விஷயத்தில் செலவு பண்ணேன்ற மாதிரியாக இன்றைக்கும் நாளைக்கும் பயணங்கள், அதன் மூலமான ஒரு செலவுகள், அது கொஞ்சம் மனதுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு. வடமேற்கு திசையில் ஏதாவது ஒரு பயணங்கள் போகிறது, அங்கிருந்து நல்ல தகவல்கள் வர்றது, ஏற்கனவே வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்க, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பெண் வழி உறவுகளால் இன்றைக்கு ஒரு நல்ல செலவுகள் இருக்கும். அக்கா ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுச்சு, அதை நான் வாங்கி கொடுத்தேன், பாப்பா ரொம்ப நாளாக ஒன்று கேட்டால் அதை வாங்கி கொடுத்தேன்ற மாதிரியாக அக்கா தங்கைகளுக்கு ஆண்கள் கொஞ்சம் சந்தோஷத்தோடு செலவு செய்யக்கூடிய நாளாகவும், இதை போலவே அண்ணனுக்கோ தம்பிக்கோ பெண்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. மிதுனராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும், வயதிற்கு ஏற்றாற் போல் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள். எதில் இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல, இவரை நம்ப முடியல, அவரை நம்ப முடியல, அட என்னங்க போங்க, வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குதுங்க. என்ன தான் உழைச்சாலும் அது ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குதே, வரமாட்டேங்குதே, கிடைக்க மாட்டேங்குதே, அது நடக்க மாட்டேங்குதே, இது நடக்க மாட்டேங்குதேன்னு மனசுக்குள்ளேயே போட்டு சில விஷயங்களை உருட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும். அதற்கு தகுதியானவர் நீங்கள். இந்த விதத்தில் ஏற்கனவே செஞ்ச ஒரு முயற்சி இன்றைக்கு பலிதமாகுன்ற மாதிரியாக வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் அக்காள் உறவுகள் கொஞ்சம் செழிப்பாகவே இருக்கும். சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கும். சிலருக்கு ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெகு சிலருக்கு மனக்கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய நாள். ஒரு 3-4 வருஷமாக நான் நல்லா இல்லைங்க, இந்த கான்டாக்ட் எனக்கு தேவையில்லாதது, இதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் வருது, இந்த பழக்க வழக்கம் எனக்கு தேவையில்லை, 6 மணி ஆச்சுன்னா இது ஞாபகம் வருது, ஆக இது நமக்கு சொசைட்டியில் பேரை கெடுக்குது, இந்த மாதிரியாக நம்மிடமே இருக்கக்கூடிய ஒரு தேவையற்ற விஷயங்களை விலக்கி வைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, பட்டம், தொழில் மேன்மை, இந்த மாதிரியான ஏதாவது ஒன்று நல்ல விதமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் உச்சம் என்கின்ற அதி வலிமை நிலைமை அமைப்புகளில் இருக்கிறார். தொலைதூர அமைப்புகளிடமிருந்து நல்ல தகவல்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் சமீபத்தில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டவங்க, இப்படி ஆகிப்போச்சுங்க அப்படி ஆகிப்போச்சுங்க, நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, உலகச் சூழல்கள் சரியில்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவாக கிடக்குது, நான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, இம்போர்ட் பண்ண முடியலன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் என்கின்ற நம்பிக்கைகள், வேறு விதமான வழிகள், அதாவது இந்த இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல அப்படின்ற மாதிரியாக ஏதோ ஒரு இணை துணை அமைப்புகள் தோன்றக்கூடிய வியாபாரம், தொழில் நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக நெல் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்த ஒரு தடைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, விளைந்த பொருட்களுக்கு நல்ல விதமான விலை கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல லாப அமைப்புகள், வெற்றி அமைப்புகள், மேன்மையான தொழில் அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் நிறைவாக இருக்கிறார். பணவரவு கிடைக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். அப்பா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கு நல்ல அமைப்பு. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அப்பாவை மீறி எதையும் செய்துவிடக்கூடாது. 1000 இருந்தாலும் எனக்கு ஹீரோ எங்கள் அப்பா தான், என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து, என்னை இவ்வளோ தூரம் எனக்கு கொடுத்து, என்னை முழுக்க முழுக்க பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் வந்துவிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். அப்பா கிட்ட இருந்து நல்ல ஆரோக்கியம் பற்றின தகவல்கள் வரும். நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, அப்படிலாம் ஒன்று என்னை பற்றி கவலைப்படாதப்பான்ற மாதிரி தந்தை பற்றிய விஷயங்கள் பெரிய பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக தரிசனங்கள் கிடைக்கும். ஒரு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு கோயில் பக்கம் போனோம்னா ஒரு நல்ல செய்திகள் கேட்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம், மகான்களுடைய தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. சிலருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி போகக்கூடிய ஒரு பாக்கியம். டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, போதுமையாக இங்கே இருந்தது, அங்கே போய் சொந்த ஊரில் போய் மிச்ச காலத்தை கழிக்கலான்ற மாதிரியாக ஒரு திடீர் முடிவு மனதிற்குள்ளோ வெளியிலோ வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. சனி பார்வையில் இருக்கிறார். அதைவிட மேலாக அவர் தேய்பிரை அமைப்புகளில் இருக்கிறார். காலையில் எந்திரிச்சதுலேருந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு ரிஸ்க்கான விஷயங்களை இன்றைக்கி எப்போவுமே எடுக்கக்கூடாது. தொழிலில் வேலையை அப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், வேலையை இதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்க போகிறேன், அல்லது ரொம்ப நாளாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த லாபம் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைகீழ் மாற்ற அமைப்போல் இன்றைக்கும் நாளைக்கும் செய்யாத சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுவும் கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்குறதுல துளாராசிக்காரர்கள் தாராள பிரபுவாக இருப்பீர்கள். இவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு நிலைமையில் தனக்கு மிஞ்சித்தான் தானம் என்பதை அப்படியே தெரிந்து கொண்டு பண விஷயத்தில் கராராக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சோஷியல் மீடியாவில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் போலி ஐடிகளில் இருக்கிறவங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். அதையும் இன்றைக்கி கவனத்தில் வச்சுக்கணும். அந்த கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் அப்படின்லாம் வரும் பாருங்கள், அதெல்லாம் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாளில் தான் வரும்.
உழைத்த பணத்தை பறிகொடுக்காமல் இருக்க வேண்டிய விலை உயர்ந்த பொருட்களை அங்கங்கு கொண்டு போகக்கூடியவர்கள் அந்த பொருட்களின் மீது கவனமாக வைத்திருக்கக்கூடிய நாளாக, சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் கஷ்டம் இருக்குமானா கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்காது. மறதியினால் ஏதாவது ஒன்று நடந்துடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான நாள். பிரிந்து போய்விடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கிறவங்களுக்கு கூட ஆசுவாசப்படுத்தி கொண்டு சேர்ந்தே இருக்கலாம். யார் தான் என்ன தான் தப்பு பண்ணலை, இந்த மனுஷன் கொஞ்சம் புத்திகட்ட மனுஷனாக இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரியாக விருச்சிகராசிக்கார சகோதரிகளுக்கு வாழ்க்கை துணை மீது கொஞ்சம் கரிசனம் வரக்கூடிய எண்ண மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே மனைவியுடைய மகத்துவம் விருச்சிகராசிக்கார ஆண்களுக்கு தெரியக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைதுங்க. பெண்கள் பாவம் அப்படிங்கிறது தான் உண்மை. வீட்டிலையும் வேலை செஞ்சு வெளியிலையும் வேலை செஞ்சு எந்த ஒரு நிலையிலையும் கணவனுக்கும் அமுதூட்டி குழந்தைகளுக்கும் சமைச்சு வச்சு நானும் வேலையை பார்த்துன்ற மாதிரியாக ஒரு பெண்ணுடைய இரட்டை அழுத்த மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை விருச்சிகராசிக்கார ஆண்கள் உணரக்கூடிய ஒரு அருமையான நாளாக, மனைவியை போற்றக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை யார் என்பது தெளிவாகக்கூடிய அமைப்பு, நட்புகள் கூட்டு முயற்சிகளால் பலன் தரக்கூடிய அமைப்பு என விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மனதில் உதயமாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்திருக்கிறார். சிலருக்கு சுப கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கடனை 10 வருஷம் கட்டணுமா, 15 வருஷம் கட்டணுமா, மாதம் மாதம் திக்கு பக்குன்னு ஆகுதே, 1ஆம் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு இந்த டியூ போகிறதுக்குள்ளே நமக்கு போன உயிர் திரும்பி வருதேன்ற மாதிரியாக கடனை பற்றிய எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு வழிமுறை அமைப்புகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். காட்டை விற்று அதை விற்று இதை விற்று ஏதாவது ஒன்று செஞ்சு அப்படியே கொஞ்சம் அந்த கடனை தீர்த்துட்டா என்ன என்ற மாதிரியாக கடன் பற்றிய விஷயங்களில் நல்லவைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. அருமையான வேலை அமைப்புகள் இப்போது அடையாளம் காட்டப்படும். எந்த வேலை நமக்கு பொருத்தமானது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் போகலாமா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் போகலாமா, அல்லது இருக்கிற வேலையவே தக்க வச்சுக்கலாமா, இந்த வேலையிலிருந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு பரீட்சை எழுதலாமா, அது எழுதலாமா, இது எழுதலாமான்ட்டு இதைவிட ஒரு உயரத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணங்களும் அந்த எண்ணங்களுக்கான முயற்சிகளும் அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக, வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி இன்றைக்கு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைந்திருக்கிறார். அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு. அதிர்ஷ்டமான சில விஷயங்கள், சில விளைவுகள் அப்படியே தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் அது சரியாகவே நடக்கலை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, இந்த பாருங்கள் என் கூட படித்தவர், என் கூட இருந்தவர், அவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள், என் நிலைமை இன்னும் இப்படியே இருக்குங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்களும் அதிர்ஷ்டக்காரர்கள் தான். உங்களால் முடியும். கடந்த சில மாதங்களாக, சில வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நெகட்டிவ் அமைப்பிலிருந்து இப்போது வெளியே வந்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு லட்சியம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் அல்லது நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய சில முடிவு அமைப்புகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தவறான எண்ணங்களே வந்துடாது. இன்றைக்கி வரக்கூடிய லட்சியம் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு 10 வருடம் 12 வருட காலத்திற்கு அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் மேன்மைகள் தான் இருக்கிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய, எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி இன்றைக்கு 4ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்திருக்கிறார். சுகத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன கடன் அமையும். ஆனால் அந்த கடனால் ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கும். வீட்டுப் பொருள், ஒரு சோபா வாங்கணும், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும். ஒய்ஃப் ரொம்ப நாள் அந்த எலக்ட்ரிக், அந்த ஓவன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அடுப்பு, இந்த இதெல்லாம் கேட்குறாங்க. நம்மளால் வாங்கி கொடுக்கறதுக்கு தள்ளி போகுது. எதுக்கும் டைம் இல்லாமல் போதே இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மனைவி கேட்ட அந்த பொருளை கடன் வாங்கியாவது வாங்கி கொடுக்கலாம் என்கின்ற அமைப்பு, அல்லது கிரெடிட் கார்டை உபயோகப்படுத்தி வாங்கலாம்ன்ற எண்ணங்கள், அதை இன்றைக்கு மாலை 6 மணிக்குள்ளேயே செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் மேலதிகாரியோடு இருந்து வந்த முரண்பாடுகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. மேலதிகாரி உங்களை
பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய வார இறுதி நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. 10ஆம் இடம் இப்போது சுபத்துவத்தை அடைகின்றதுனால தொழில் முனைவோர் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு தேக்க தடை நிலைமைகள், லாபம் வராத நிலைமைகள்லாம் டக்கு டக்குன்னு அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். வெண்மை நிற பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே உப்பு, சர்க்கரை, வெள்ளை பூண்டு இந்த மாதிரியாக வெள்ளை நிறமுள்ள பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்தில் உச்சனாக இருக்கிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய அருமையான நாள். உறவுகள் நல்ல விதமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாகவும், மனசு சாந்தமாக இருக்கக்கூடிய நாளாகவும், தன்னம்பிக்கை திரும்ப வரக்கூடிய நாளாகவும், தைரியமாக சில விஷயங்களை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உண்மையிலேயே நல்லவயெல்லாம் கோழையாக இருப்பான்ற மாதிரி மீனராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள், ஆனால் மனதிற்குள் கோழையாக இருப்பீர்கள். நல்லவன் எப்போவுமே கோழையாக இருப்பான். அதுக்கு இந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களே சாட்சி. இந்த விஷயத்தில் இப்படி எடுக்கிறதா, அந்த விஷயத்தில் எப்படி எடுக்கிறதா, இந்த முடிவு எடுத்தால் அவர் மனசு கஷ்டப்படுமோ, இவர் மனசு கஷ்டப்படுமோ, இப்படிலாம் நினைக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். கடந்த ஒரு வருடமாக நீங்கள் நன்றாக இல்லை என்பது வெள்ளிடை மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மற்றவங்களுக்கே தெரியும். என்னப்பா நீ, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இதை இப்படி செய்கிற, ஏன் இப்படி இருக்கிற, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கின்றது இல்லையா. இது எல்லாத்தையும் அப்படியே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு நான் பழைய மாதிரி வந்து விட்டேன், ஆகிவிடுவேன் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரியவங்களுக்கு வழக்கம் போல் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், இளைய சகோதரன் தம்பி தங்கைகளால் ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் என ஒரு கலப்பு பலன்கள் நடக்கக்கூடிய, சுப பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் எளிமையான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறார். ஆனால் ஒரு நல்ல கேள்வி. ஐயா, சந்திரன் உச்சமானால் எப்போவுமே நல்ல பலன் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஆமாம், உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி தான். சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆக இவரை எப்படி கேட்கலான்னா, ரிஷபராசிக்கல்ல பிறந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்களா அப்படின்ற கேள்வியை தான் இப்படி வேறு மாதிரி அவர் கேட்டிருக்கிறார் நினைக்கிறேன். அல்லது அவர் தெரியாமல் கூட கேட்டிருக்கலாம். சந்திரன் உச்சமாக இருக்க பிறந்தவர்கள் எல்லோருமே ரிஷபராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இதில் இந்த சந்திரன் உச்சம் என்பதை ஒளிநிலை அளவுகளை பொறுத்து தாங்க ஜோதிடம் பிரித்து பார்க்கும். இதைத்தான் நான் சுபத்துவம் பாபத்துவம்னு சொல்கிறேன். சந்திரன் உச்சம் என்றால் ஒரு நிலையில் கார்த்திகை மாதம் சந்திரன் உச்சமாக இருக்க, கார்த்திகை மாதம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த திருக்கார்த்திகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருக்கார்த்திகை பௌர்ணமிக்கு அருகே அல்லது பௌர்ணமி அன்றைக்கே பிறந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ அன்றைக்கு கார்த்திகை மாதம் சந்திரன் உச்சமாகும் போது அன்றைக்கு சந்திரன் ஒளிநிலை அமைப்பில் அருமையாக இருக்கிறார் என்று அர்த்தம். ஆக இவர் ஒரு உயர்நிலையை ஏதாவது ஒரு வகையில் பிறந்த லக்னத்திற்கு ஏற்றார் போல, அந்த லக்னம் லக்னாதிபதி 1, 5, 9 தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல ஓரளவிற்கு உயர்நிலையை அடைவார் அப்படின்றத வச்சுக்கலாம். இதற்கும் விதிவிலக்குகள் உண்டு. அதே நேரம் வைகாசி மாதம் ரிஷபராசியில் ஒருத்தர் பிறக்கிறார்னு வைங்க, அவர் அன்றைக்கி அமாவாசைக்கு பக்கத்தில் பிறந்திருப்பார். இந்த பௌர்ணமி அமாவாசை என்பதை நான் விளக்கி சொல்லும்போதே ஜோதிடத்தில் சில விஷயங்கள் ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கும் ஜோதிட ஆர்வல அமைப்புகளில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஒன்று புரியும். கார்த்திகை மாதம் ரிஷபராசியில் பிறக்கக்கூடியவர் பௌர்ணமி என்று பிறப்பவராக இருப்பார். வைகாசி மாதம் ரிஷபராசியில் பிறக்கக்கூடியவர் அமாவாசை என்று பிறந்தவராக இருப்பார். அப்போ அந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் சந்திரனுடைய ஒளி அளவுகள் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒன்றில் சந்திரன் பௌர்ணமியாக முழு பூரண சந்திரனாக இருக்கும்போது இன்னொருவர் இருளான சந்திரனாக இருக்கிறார். ஆனால் இவர்கள் இருவருமே உச்சம் என்கின்ற ஒரு ஸ்தான பலத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். இருவரின் வாழ்க்கை அமைப்புகளையும் வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆக எல்லாவற்றையும் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் அப்படியே படிப்படியாக ஓரளவிற்கு பார்க்கும் பொழுது, ஒருவேளை வைகாசி மாதம் அப்படியே அந்த சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமாவாசையிலே பிறந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல குரு பார்த்தாலோ, அந்த சூரிய சந்திரர்களை குரு பார்த்தாலோ அல்லது சுக்கிரன் அவர்களோடு இணைந்திருந்தாலோ அவர் கார்த்திகை பௌர்ணமிக்கு நிகரான ஒரு ஒளியை பெற்று பெரிய அளவில் அவர் நல்ல பலன்களை தாங்க செய்வார். ஆக சந்திரன் உச்சமானால் மட்டுமே ஒருவர் பெரிய அளவில் ரிஷபராசியாக இருந்தால் மட்டுமே நல்லவைகள் நடந்துறதில்லை. அவருக்கு ஒருவேளை கும்ப லக்னமாக இருந்தால் அவர் சந்திரன் உச்சமாக இருக்கிறாருன்னு வைங்க, 6ஆம் அதிபதி உச்சம்ன்ற லெவலுக்கு வந்துடுவார். லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி உச்சமாவது கடன் நோய் வம்பு வழக்கு போன்றவைகளை நீங்களே எதிரியை தேடி போவதை அப்படியே காட்டும். ஆக அதையும் கொஞ்சம் ஒரு லெவலில் பார்க்கணும். ஆக எல்லாவற்றிலும்
ஒரு கிரகம் சந்திரன் உச்சமானால் என்ன பலன்? நீங்கள் மனோதிடம் மிக்கவர், அம்மா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, நீங்கள் தாய் மீது அதீத பாசம் கொண்டவராக இருப்பீர்கள். இது பொதுவான பலன். எல்லா ரிஷபராசிக்காரங்களையும் பாருங்கள், அம்மானோடனே கண்ணில் தண்ணி வந்துடும். எத்தனை வயசுக்காரராக இருந்தாலும் சரி. ஒருவர் வந்து எங்கள் அம்மா சின்ன வயசில் என்னை எப்படிலாம் வளர்த்தாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருனாலே அவர் ஒன்று ரிஷபராசிக்காரராக இருப்பார், இல்லைன்னா கடகராசிக்காரராக இருப்பார், இல்லைன்னா சந்திரன் வலுத்தவராக இருப்பார். இவ்வளோதாங்க உண்மையான அமைப்புகள். ஆக சந்திரன் வலுத்தால், சந்திரன் உச்சமானால் நல்ல தாய் கிடைப்பார், நல்ல மனம் கிடைக்கும். ஐயா எனக்கு ரிஷபராசி, சந்திரன் வலுத்திருந்தா கூட எங்கள் அம்மா நல்லா இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த சந்திரனுக்கு ராகு, செவ்வாய், சனி போன்ற பாபத்துவ தொடர்புகள் இருக்கிறது. விதிவிலக்குகளோடு அப்படியே போய்கொண்டிருக்கிறதாங்க நம்முடைய ஜோதிட சாஸ்திரம். ஆக சந்திரன் உச்சமாகும்போது பொதுவாக ஒருவருக்கு நல்ல திட மனது இருக்கும், நல்ல அம்மா இருக்கும், அம்மாவை இவர் கவனிப்பார், தாய் அவருக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்பது பொதுவான பலன்கள். ஆனால் அந்த சந்திரன் எப்போது எந்த மாதத்தில் உச்சத்தை அடைகிறார், எப்படிப்பட்ட லக்னத்திற்கு உச்சத்தை அடைகிறார் என்பதை இன்னும் உள்ளே ஆழமாக சென்று பார்க்க வேண்டிய ஒன்றாக கண்டிப்பாக அமையும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.